நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருந்ததிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் கோபால். இவரது மகள் ராஜலட்சுமி, வயது 15. கடந்த சனிக்கிழமை அதே பகுதியை சேர்ந்த குள்ளன் என்கின்ற வெங்கடேசன், வயது 37. 15 வயதே ஆன ராஜலட்சுமி இடம் ஆசை வார்த்தைகளை கூறி மயக்கி அவரை வீட்டை விட்டு வர சொல்லி தற்போது அவரை அழைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் ராஜேஸ்வரியின் தந்தையான கோபால் மற்றும் அவரது மனைவி ஆற்காடு கிராமிய காவல் நிலையத்தில் 15 வயதான தனது மகளை 37 வயதான வெங்கடேசன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி மயக்கி அழைத்து சென்று இருப்பதாக புகாரை அளித்த நிலையில் 1 வாரம் கடந்த நிலையில் தனது மகளை கண்டறிந்து மீட்டு தராததால் ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோபால் மற்றும் அவரது மனைவி கண்ணீர் மல்க தனது மகளை மீட்டு தரும்படியும் தனது மகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி உள்ள 37 வயதான நபரின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.